வணக்கம். நான் ருத்ர விநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மக்கிட்ட ஒரு பெண் ஜாதகர் அவருடைய குழந்தையோட பிறந்த ஜாதக தகவல் கொடுத்து அவர் தொடர்பாக சில சந்தேகங்களும் கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அவருடைய குழந்தை வந்து இப்போ வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து அப்பாவோட பூர்வீகமாக இருக்குது. அவர் வந்து அப்பாவோட பூர்வீகத்தில் இருக்கணுமா, இல்லைனா அம்மாவோட பூர்வீகத்தில் இருக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது இடத்துல வந்து அவர் தங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நடக்கக்கூடியது சனி திசை மற்றும் அடுத்த புதன் திசைகள்லாம் இவருக்கு எப்படி இருக்கும், இவருக்கு வாழ்வியல் எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்வியல் எதிர்காலம் சார்ந்த பலன்கள் இவருக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக அமையுமா, இது போன்ற சில கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டிருந்தாருங்க. நிச்சயமாக ஒருத்தவர் வந்து பிறந்த இடத்துலேருந்து அப்பாவோட பூர்வீகம், அம்மாவோட பூர்வீகம் இது சார்ந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமானா நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். அதோட தந்தை மற்றும் தாய் சார்ந்த இடங்களின் வலித்தன்மையை பொறுத்து நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, அவரோட ராசி கட்டம் மற்றும் நவம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து திங்கட்கிழமை பிறந்திருக்காரு. உத்திரட்டாதி 2ஆம் பாத நட்சத்திரத்தில் மீனம் ராசியில் மற்றும் மீனம் லக்னத்திலே மலைப்பிறையில் பிறந்திருக்காருங்க. இவர் பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா சனி தசை 12 வருஷம் இருக்குது 12 வருடம் 8 மாதம் இருப்பு இருக்குது. இப்போ நடப்பில் அவருக்கு சனி தசை தான் இருக்குது. இன்னும் அந்த 12 வருடம் முற்று பெறவில்லை. இவருக்கு நவம்சம் அமைப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது நவம்சம் எந்த அளவுக்கு சிறப்பாகவும் அமோகமாகவும் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். நவம்சத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் நீச்சமாகவும் குரு உச்சமாகவும் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமுகமான கிரக சேர்க்கை இருக்குது. நீச்சபங்க யோகத்தின் அடிப்படையில் வந்து ஆனால் கொஞ்சம் இளமை பருவத்தில் இவர் சில பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். மற்றும் 3ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்கக்கூடிய சேர்க்கை. அதேபோல் 5ஆம் இடத்துல சூரியனும் 7ஆம் இடத்துல சுக்கிரனும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் 9ஆம் இடம் தனது கேது மற்றும் 11ஆம் இடத்துல வந்து புதனும் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வலுவான அமைப்பை கொடுக்கின்றன. இவருக்கு வந்து ஏதேனும் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இவருக்கு வந்து இவரோட 6ஆம் அதிபதி லக்னத்திலே உச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு வயிறு தொடர்பான சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதேபோல் இவருக்கு வந்து கை கால் தோள்பட்டை வாயு பிடிப்பு சம்மந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் இவருக்கு வந்து சில மூச்சு சம்மந்தப்பட்ட சளி தொந்தரவுகள் வந்து சில வந்து அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு இளமை பருவத்தில் வந்து சரியாகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. மற்றபடி இவருக்கு வந்து நல்ல அமோக பலன்கள் இருக்குங்க. அதேபோல் சில ஹார்மோன் குறைபாடுகள்லாம் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவருக்கு வந்து நவம்சம் வந்து சிறப்பாகவே உள்ளது. ராசி கட்ட அமைப்பை பொறுத்து இவருக்கு வந்து இவங்க கேட்ட கேள்விக்கு தகுந்த நம்ம விடை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இவருக்கு ராசி கட்டத்தில் அதான் மீன ராசி மீன லக்னத்திலே பிறந்திருக்காங்க. இப்போ இது போன்ற அமைப்பில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா மீன ராசி மீன லக்னம் இது போன்ற அமைப்புனா மீனம்னாலே வந்து நீர்த்தன்மை பொருந்திய ராசி. நீர்த்தன்மை பொருந்தியதுன்னா இவங்களாம் அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க, அன்புள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க, பிறரை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, பிறருக்காக வாழணும். சப்போஸ் அவங்க வந்து அப்படிப்பட்ட சூழல் ஏற்படும் பிறரை நேசிக்காமல் இருந்தால் கூட அந்த வாழ்க்கை சூழல் வந்து அவர்கள் பிறரை நேசிக்க செய்து பிறருக்காக அர்ப்பணித்து அது சார்ந்து தன்னை மேம்படுத்தி கொள்ளும் தன்மையை அது வளர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மீன ராசி மீன லக்னம் ரெண்டுமே ஒரே ராசி லக்னமாக இருக்கக்கூடியதுனால அதுவும் நீர்த்தன்மை பொருந்திய குணம் கொண்டதுனால அவர்கள் வந்து அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்களாக பிறரை மேம்படுத்தி பிறரை அல்லது பிறருக்காக தன்னை மேம்படுத்தி அவர்களை மகிழ்விப்பதற்காக அதாவது மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்து இயங்குவதற்காக வளர்த்திருந்தவர்கள் தான் அவங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே சந்திரனும் 5ஆம் இடத்துல ராகுவும் மற்றும் 8ஆம் இடத்துல வந்து சூரியன் நீச்சமாக சுக்கிரன் ஆட்சியாக புதனுடன் சேர்ந்த நீச்சபங்க ராஜயோக அமைப்பு சிறப்பாக உள்ளது. 9ஆம் இடத்துல குருவும் 10ஆம் இடத்துல சனியும் 11ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக கேதுவோடு சேர்ந்த அமைப்பு 12ஆம் இடம் மாந்தியம் இருக்கக்கூடிய அமைப்பு. இவருக்கு பார்த்தீங்கன்னா புஷ்கர நவம்ச பாதத்தில் பாருங்கள் இவருக்கு லக்னம் சந்திரன் ராகு கேது குரு மற்றும் புதன் அப்படின்னு ஒரு 6 கிரகங்கள் சார்ந்த நட்சத்திர பாதம் வந்து புஷ்கர நவம்ச பாதத்தில் இருக்குது. நிச்சயமாக சொல்ல முடியும் இவர் வந்து அமோகமான வாழ்க்கை வாழ பிறந்தவர். இளமை பருவத்தில் சில கஷ்டம் தொந்தரவுகளை சந்தித்தாலும் கூட இவர் வந்து சிறப்பாக ஒரு எதிர்காலம் இவருக்கு உள்ளது அப்படிங்கிறது இது தெளிவாக காட்டுகின்றது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கேட்டபடி இவரோட தந்தை அமைப்பு வந்து 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குறிக்குங்க. தந்தை சார்ந்த அமைப்பு. இவரோட 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல குரு இருக்காரு. அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இவருக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்காரு. அதேபோல் 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால இவர் வந்து தந்தை சார்ந்து சில காலம் வந்து பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. இவருக்கும் தந்தைக்கும் வந்து கொஞ்சம் காலம் செட் ஆகாத அமைப்பு இருக்கும். இவர் வந்து ஆனால் வந்து தந்தை வந்து இவருக்காக கடமைப்பட்டவராக இருப்பார். தந்தை வந்து இவருக்காக வந்து சில இவரோட சேர்ந்திருந்து இவரோட தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய கடன் அவருக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் இவரோட அமைப்பின்படி தந்தையோட சிறிது காலம் பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அதனால் தந்தை சார்ந்த பூர்வீகம் இவருக்கு வந்து சில காலம் நிச்சயமாக செட் ஆகாது. தந்தை சார்ந்த பூர்வீகத்தில் இவரால் இருக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தாய் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்குன்னா தாய் வந்து 4ஆம் அதிபதியான புதன் மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 8ஆம் இடத்துல இருந்திருக்குது. தாய் சார்ந்த பூர்வீக அமைப்பு இவருக்கு வந்து வலு சேர்ப்பதாக உள்ளன. அதே போல் 8ஆம் இடம் பாருங்கள் இவருக்கு நீச்சபங்க ராஜயோக அமைப்பு சிறப்பாக உள்ளது. இவருக்கு கல்வி வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையுங்க. ஒரு நல்ல உயர்கல்வி அமைப்பு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்லாம் இவருக்கு சிறப்பாக இருக்கும். இவருக்கு வந்து செவ்வாய் கேது இருக்கிறதுனால நிச்சயமாக இவர் வந்து வெளிநாட்டு தொடர்புகள் வந்து 11ஆம் இடம் சார்ந்திருக்கிறதுனால நிச்சயமாக இவரால் மருத்துவத்துறை சார்ந்து பாதிக்க முடியும். 8ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறதுனால சூரியன்
சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கிறதுனால நீச்ச பங்கு அடிப்படையில் வந்து இவர் மருத்துவத்துறை சார்ந்தும் அவரால் சாதிக்க முடியுங்க. அதேபோல் இவருக்கு வந்து புஷ்கரண வம்சபாதமும் சிறப்பாக இருக்கிறதுனால, கிரக சேர்க்கையும் சிறப்பாக இருக்கிறதுனால, இவர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவராகவும், தெளிந்த சிந்தனை, நினைவாற்றல் பொருந்தியவராகவும், சுயத்திறன், தொழில்திறன், திட்டமிடும் குணம், இவராலேயே ஒரு தொழில் வடிவமைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கின்றார். அதேபோல் வந்து இவர் வந்து நல்ல மற்றவங்க நினைக்கிறத இவரால் புரிஞ்சு கொள்ள முடியும். நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னரே கணிக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அவருக்கு இருக்கும். அதை பொறுத்து தன்னை வந்து மேம்படுத்திக் கொண்டு மற்றவருக்கும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார். அதனால வந்து இவருக்கு நிச்சயமாக இவர் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காலம் வந்து தாய் சார்ந்த அமைப்போட இருந்துட்டு, நிச்சயமா இவர் வெளிநாடு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. ஏன்னா இவரோட 11ஆம் இவர் வந்து இவரோட லக்னாதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால 9ஆம் இடம்னாலே நிச்சயமா இவர் வந்து நிர்வாகம் சார்ந்த அமைப்பில, டீச்சிங் சார்ந்த நிலையிலலாம் சிறப்பாக விளங்க முடியும். அதேபோல வந்து வெளிநாடு அமைப்பையும் சிறப்பாக குறிக்கும். இவரோட பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக குறிக்கும். அதேபோல 9ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல உச்சமா இருக்கிறதுனால, நிச்சயமாக வந்து இவர் ஒண்ணும் உயர் வணிகம் இது போன்ற அமைப்பில, அரசியல் சார்ந்த அமைப்புகள்ல, விளையாட்டு சார்ந்த அமைப்புகள்ல, கலைத்துறை, திரைத்துறை சார்ந்தெல்லாம் இவரால சிறப்பாக சாதிக்க முடியும். அதே நேரம் வந்து 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இவரு 10ஆம் இடம்ங்கிறதே வந்து மக்கள் பணி, பொதுப்பணி இது போன்ற சேவைகள். 10ஆம் அதிபதி 9ஆம் இருக்கிறதுனால, இவர் நிச்சயமா வெளிநாடு சென்று அங்கேயே சார்ந்த அரசு சார்ந்த அமைப்புகளையும் இவரால சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. பட் அது உறுதியாக சொல்ல முடியும்னா, நிச்சயமாக இவருக்கு 11, 9, 10 கனெக்டடா இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதுக்கான தசாபுத்தி அமைப்புகள் வந்து ஏன்னா இப்போ அவருக்கு சனி தசை வந்து இப்பவே முடிஞ்சிருது. கிட்டத்தட்ட ஸ்டார்ட்டிங்லேயே சனி தசைங்கிறதுனால, இனிமே அவருக்கு அடுத்தது வந்து புதன் திசை ஆரம்பிக்கும். புதன் 8லேருந்து அப்டேட் பண்ணுறதுனால, இவருக்கு வந்து நிச்சயமாக மருத்துவத்துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், வல்லமைகள் சிறப்பாக பொருந்தியவராக இருப்பார். மற்றும் வணிகம் சார்ந்த லக்னாதிபதி குரு இருக்கிறதுனால வணிகம், பேங்கிங் இது போன்ற அமைப்புகளையும், அதுபோன்ற வெளிநாடு சார்ந்த தொடர்புகளையும், வீடு, வாகனம் அது போன்ற அமைப்புகள்லாம் இவருக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குங்க. இவர் வந்து நல்ல அமோகமான ஜாதகர். செவ்வாயும் உச்சமா இருக்காரு. நிச்சயமாக இவர் சாதிக்க பிறந்தவர். அதில எந்த மாற்றமும் இல்லை. இவருக்கு 8ஆம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால, மோஸ்ட்லி இவருக்கு வந்து மருத்துவ சார்ந்த கல்வி அமைப்புகள் மற்றும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்திருக்கிறதுனாலையும், இவருக்கு மருத்துவம் சார்ந்த தொடர்புகள் அமைவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. அதேபோல இவருக்கு வந்து ஒண்ணு வெளிநாடு தொடர்புகள் அது போன்ற கனெக்ஷன்ஸ் வந்துடும். அப்படி இல்லன்னா இவருக்கு வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட, உயர் வணிகம் சம்மந்தப்பட்ட இல்லன்னா அட்லீஸ்ட் இவரு கொஞ்சம் வெளி மாநிலம் சார்ந்து கூட வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இவர் வந்து தந்தை சார்ந்த பூர்வீகத்தில இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக குறைவாக உள்ளது. அவர் கேட்ட கேள்வி அதான். தந்தை சார்ந்த அமைப்பில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. தாயோட சேர்ந்து சில கால அமைப்புகளும் மற்றும் இவர் வந்து வெளிதேசம் சார்ந்து ஏன்னா லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சற்று வெளி தூரத்தில அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. 9ஆம் இடம்ங்கிறதுனால தந்தை அமைப்பை குறிக்குமா அப்படின்னும் இந்த இடத்துல சொல்ல முடியாது. இவரோட 5ஆம் அதிபதி தான். இவரோட குழந்தை பருவம் வந்து 5ஆம் இடத்தை தான் குறிக்கும். குழந்தை பருவத்தில தந்தை ஸ்தானம் வந்து 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி வந்து லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு வந்து சிறிது காலம் வந்து தந்தையோட நிழல்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய அமைப்பை தான் இவருக்கு ஏற்படுத்தும். காலம் சூழல் மாறும் பட்சத்தில வந்து இவருக்கு வந்து தந்தையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் மற்றும் வெளியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இவருக்கு அதிகமாக இருக்கும். மற்றும் இவருக்கு வந்து தசாபுத்தி அமைப்புகள் எப்படி வேலை செய்யும்னா, இவருக்கு சனி தசை வந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. அது வந்து ஒரு சிறப்பான அமைப்பை தான் கொடுக்குது. அதேபோல பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து புதன் திசை வந்து 2031 வரைக்குமே இவருக்கு வந்து சனி திசை இருக்கு. அதை முடிச்சு இப்போ வந்து இளமை காலம் தானே இவர் கல்வி போன்ற அமைப்புகளில் சிறந்து விளங்குவார். சனி இவருக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால சனி 10, 11 தொடர்புடையவர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெமரி பண்ணுறதுலாம் ரொம்ப வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஒரு விஷயத்தை படித்து கற்றுக்கிறதுல வந்து பிரச்சனைகள் இருக்கும். ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா வந்து இவங்க வந்து எதையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. இம்மீடியட்டா வந்து கற்றுக்க முடியாது. ரொம்ப டிலேயா ஆனா போராட்ட குணம் இருக்கும். இவங்க வந்து ரொம்ப கடின உழைப்பாளி, வைராக்கியம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க. நான் தன்னால் முடியலனாலும் முடியும் சாதிச்சு காட்டக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அடுத்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து 4ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால நல்ல கல்வி அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதன் திசையிலே வந்து அவருக்கு திருமணம், வாழ்க்கை எல்லாமே, குழந்தை அமைப்பு எல்லாமே சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன. இவர் வந்து நல்ல அமோகமான ஜாதகர். நன்றாக வாழ்வதற்காகவே பிறந்தவர். இவருக்கு வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. கொஞ்ச காலம் வந்து தந்தையை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் நிச்சயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் தான் இவருக்கு தென்படுகின்றன. பிறகு தந்தை சார்ந்து சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாகவே உள்ளன. இதுதான் இவரோட ஜாதகம் சார்ந்து நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இதுபோன்று மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.